வெக்கேஷன் ஷாப்பிங் பார்க்கலாமா? நான் ரீசெண்டாக தான் இந்தியா வந்திருந்தேன். அதுக்கு நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். நம்ம வந்து இப்போ ஊரில் ஃபாரின்லேருந்து வந்தாலே முக்கியமான ஐட்டம் இந்த டேட்ஸு, அப்புறம் இந்த தைலம், அதெல்லாமே எப்போவுமே வாங்குறது தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதை வாங்கியாச்சு. அப்புறம் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம், பவுச்சு, கலர் ஸ்கெட்ச், இது வந்து ஒரே மாதிரி இருக்காது, ரிப்பீட்டடாக இருக்காது. நம்ம வந்து இப்போ ஒரு டைம் வேறு மாதிரி இருக்கும், ஒரு தடவை கிளிப்பு, பேண்டு அந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா ட்ரெஸ்ஸு, அப்படி இல்லைன்னா டாய்ஸு. ஸோ இந்த தடவை வந்து சரி வித்தியாசமாக வாங்கலாம்னு சொல்லி ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு காஃபி, எங்கள் மாமி வீட்டுக்கு. அப்புறம் எங்கள் மாமனார் வந்து ஃபோன் கேட்டிருந்தாங்க, 5G ஃபோன். ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபோன் லூலூவில் வாங்கினோம். அப்புறம் சாக்லேட்ஸ் வந்து மஸ்ட்டு. என்னென்ன சாக்லேட்டு இப்போது ரெகுலராக வாங்குறது, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதுவும் வாங்கிக்கிறது. இந்த தடவை கொஞ்சம் லாலிபாப் வாங்கினதில்லை இது வரைக்கும். ஸோ இந்த தடவை லாலிபாப் வாங்கினேன். அப்புறம் இதை குடுமி சாக்லேட்னு சொல்லுவோம், பட் ஒரிஜினல் நேம் என்னென்னு தெரில. அப்புறம் புளிப்பு சாக்லேட், அப்புறம் டேரி மில்க் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். சாக்லேட்ஸ் லாஸ்ட் வரைக்கும் வாங்குறது, வேறு ஏதாவது வித்தியாசமாக கண்ணில் பட்டா வேறு கடைக்கு போனால் அந்த மாதிரி அவங்க வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னோடய மச்சி பையன் வந்து ஏர்பாட் கேட்டிருந்தான். மச்சி பையனா இவங்களோட அக்கா, ஹஸ்பண்டோட அக்கா பையன். அப்புறம் எங்கள் மச்சிக்கு ஒரு ஃபோனு, அப்புறம் சாக்லேட்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க கடைசி வரைக்கும். அதையும் கொஞ்சம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் பெர்ஃப்யூம்ஸ், அப்புறம் அவ்வளோதான்.